everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல கேர்ள் பேபி ஹேட்டை 3D ஃப்ளவரோட எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நான் பேபி ஜாய் wool எடுத்துக்கிறேன். ஹூக் சைஸ் பார்த்தீங்கன்னா 4 mm அக்ரிலிக் ஹூக் எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஹேட் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன். ஹேட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கலாம். இப்போ மேஜிக் சர்க்கிள் போட்டாச்சு. இப்போ செயின் 1 போட்டு இந்த சர்க்கிள்குள்ளாரே 10 டைம் டபுள் க்ரோக்கெட் பண்ண போகிறேன். இந்த ஹேட்டுக்கு ஃபுல்லாக டபுள் க்ரோக்கெட் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 4 month பேபிலேருந்து 6 month பேபி வரைக்கும் இந்த ஹேட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு நியூ பார்ன் பேபி ஹேட் வீடியோ போட்டிருந்தேன். அது ஜஸ்ட் ஹேட் மட்டும்தான் நான் போட்டிருப்பேன். இது கூடவே நான் வந்து ஃப்ளவரும் சேர்த்து செய்கிறேன். பேசிக் ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ டபுள் க்ரோக்கெட் ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ யானை நல்லா டைப் பண்ணிக்கலாம். இப்போது டாப் செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ அடுத்த ரோ பார்த்திங்கன்னா நான் செயின் 2 போட்டுட்டு ஒவ்வொரு செயின்லேயும் 2 வாட்டி டபுள் க்ரோக்கெட் பண்ணணும். இப்போ வந்து 10 செயின் இருக்குது இல்லையா, இப்போ ஒவ்வொரு செயின்லேயும் 2 வாட்டி டபுள் க்ரோக்கெட் பண்ணால் 20 டைம்ஸ் நமக்கு டபுள் க்ரோக்கெட் பண்ணுற மாதிரி வரும். இந்த ஹேட்டுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வரணும். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக நம்ம டபுள் க்ரோக்கெட் பண்ண வேண்டியது தான். ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு வாட்டி டபுள் க்ரோக்கெட் பண்ணணும். நான் எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு செயின்லேயும் நம்ம 2 வாட்டி டபுள் க்ரோக்கெட் பண்ண வேண்டியது தான். இது மாதிரி ஃபுல்லாக போடுங்க. போட்டதும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரோவும் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ டாப் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ரோ முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் ரோக்கு 2 செயின் போட்டுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட் செயினில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் க்ரோக்கெட் போடணும். அடுத்த செயினில் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி நம்ம டபுள் க்ரோக்கெட் போடணும். ஒன்று 2. இந்த பேட்டர்ன் தாங்க இந்த ரோ ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ ஒரு வாட்டி டபுள் க்ரோக்கெட் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி டபுள் க்ரோக்கெட். இந்த ரவுண்ட் ஃபுல்லாக இப்படியே போடுங்க. போட்டதும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ரவுண்ட் கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்போது டாப் செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து செயின் 2 போட்டு அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது அடுத்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 2 செயினில் நம்ம டபுள் க்ரோக்கெட் பண்ணோம் ஒரு வாட்டி. தேர்ட் செயினில் 2 வாட்டி டபுள் க்ரோக்கெட் பண்ணோம் ஒரே செயினில். லாஸ்ட் டைம் வந்து ஒரு டபுள் க்ரோக்கெட் பண்ணோம் ஒரு செயினில் 2 வாட்டி, அடுத்த செயினில் 2 வாட்டி டபுள் க்ரோக்கெட் பண்ணோம். இது 2 செயினில் வந்து டபுள் க்ரோக்கெட் பண்ணிவிட்டு தேர்ட் செயினில் நம்ம 2 வாட்டி டபுள் க்ரோக்கெட் பண்ண போகிறோம். இதேமாரி தாங்க நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த ரவுண்ட் ஃபுல்லாக இதே பேட்டர்ன் தாங்க. 2 செயினில் ஒரு வாட்டி டபுள் க்ரோக்கெட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த செயினில் தேர்ட் செயின் வரப்போ 2 வாட்டி ஒரே செயினில் டபுள் க்ரோக்கெட் பண்ணணும். சரி, இது ஃபுல்லாக போடுங்க. போட்டதும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ டாப் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம்.
இப்போ செயின் 2 போட்டாச்சு. செயின் 2 போட்டுட்டு இப்போது 3 வாட்டி நம்ம டபுள் க்ரோக்கெட் பண்ணணும். லாஸ்ட் டைம் 2 வாட்டி டபுள் க்ரோக்கெட் பண்ணோம் இல்லையா? இப்போ 3 வாட்டி ஒவ்வொரு செயின்லேயும் டபுள் க்ரோக்கெட் பண்ணிவிட்டு 4வது செயினில் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி டபுள் க்ரோக்கெட் பண்ணணும் ஒரே செயினில். இப்போ 4வது செயினில் 2 வாட்டி டபுள் க்ரோக்கெட் பண்ணணும். ஓகே, இதேமாரி தாங்க போடணும். இப்போ 3 செயினில் டபுள் க்ரோக்கெட் பண்ணிவிட்டு அடுத்து வர செயினில் 2 வாட்டி டபுள் க்ரோக்கெட் பண்ணணும் சேம் செயினில். இந்த ரோ ஃபுல்லாக இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணணும். இந்த ரவுண்டு ஃபுல்லாக போட்டு முடிங்க. போட்டு முடித்ததும் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கலாம். ஓகே, இந்த ரவுண்டும் போட்டாச்சு. இப்போ டாப் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ செயின் 2 போட்டு ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு வாட்டி டபுள் க்ரோக்கெட் பண்ணணும். பண்ணிவிட்டா நமக்கு ஹேட் ஷேப்பில் வரும். நமக்கு எவ்வளோ ரோஸ் வேணுமோ அத்தனை ரோஸ் வரைக்கும் 2 செயின் போட்டு இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ ஒவ்வொரு செயின்லேயும் நான் ஒவ்வொரு வாட்டி தான் டபுள் க்ரோக்கெட் பண்ணுறேன். இங்கே குழந்தையோட தலை மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற ஹைட்டுக்கு நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், நான் இத்தனை ரோஸ் வரைக்கும் போட்டிருக்கேன். இது என் குழந்தையோட தலை சைஸ்க்கு நான் போட்டிருக்கேன். இப்போ யானை வந்து நம்ம நாட் போட்டு ஹைட் பண்ணிடலாம். இப்போ ஹேட்டோட பேட்டர்ன் இதாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ் வச்சு தான் நான் போட்டிருக்கேன். வெறும் டபுள் க்ரோக்கெட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது கேர்ள் பேபின்றதுனால இப்போ நான் இதுக்கு ஃப்ளவர் ஒன்று மேக் பண்ணி காட்டுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின் 4 போடுங்க. செயின் 4 போட்டாச்சு. இப்போது ஃபஸ்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த சர்க்கிளில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 2 போட்டுட்டு இந்த சர்க்கிளில் நம்ம ஒரு வாட்டி டபுள் க்ரோக்கெட் பண்ணிடலாம். இப்போது செயின் 1 போட்டுட்டு அதே சர்க்கிளில் ஒரு வாட்டி டபுள் க்ரோக்கெட் பண்ணணும். இது வந்து நம்ம டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 11 டைம்ஸ் நம்ம டபுள் க்ரோக்கெட் பண்ணணும். டபுள் க்ரோக்கெட் பண்ணிவிட்டு மேலே ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம பெட்டல்ஸ் போட போகிறோம். ஓகேங்க, இதே மாதிரி செயின் 1 போட்டுட்டு டபுள் க்ரோக்கெட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக போடுங்க. போட்டதும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ டாப் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போது அதே கேப்பில் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி சிங்கிள் க்ரோக்கெட் பண்ணுறேன். 2 வாட்டி சிங்கிள் க்ரோக்கெட் பண்ணிவிட்டு இந்த டபுள் க்ரோக்கெட் பண்ணோம் இல்லையா, அந்த டாப் செயினில் நம்ம ஒரு வாட்டி சிங்கிள் க்ரோக்கெட் பண்ணிவிட்டு லூப் போடலாம். இப்போது நான் வந்து ஒரு 8 செயின் வரைக்கும் போடுறேன். எட்டு செயின் போட்டாச்சு. போட்டுட்டு அதே செயினில் சிங்கிள் க்ரோக்கெட் பண்ணணும்.
பண்ணிவிட்டு அடுத்து நமக்கு கேப் கிடைக்குது இல்லையா, செயின் போட்ட கேப், ஒரு செயின் போட்ட கேப், அதில் 2 வாட்டி சிங்கிள் க்ரோக்கெட் பண்ணிவிட்டு அந்த டபுள் க்ரோக்கெட் பண்ண டாப் செயினில் ஒரு வாட்டி சிங்கிள் க்ரோக்கெட் பண்ணுங்கள். இப்போ லூப் போட்டுட்டு அதே செயினில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். லூப் வந்து இப்படி தாங்க போடணும். இப்போது அதே செயினில் கனெக்ட் பண்ணுங்கள் சிங்கிள் க்ரோக்கெட் பண்ணிவிட்டு. இப்போ ஃபுல்லாக இதேமாரி போடுங்க. போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம ஃப்ளவர் பெட்டல் மேக் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டு இந்த கடைசி செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரோ எண்ட் பண்ணிடலாம். இப்போ லூப்பில் நம்ம டபுள் க்ரோக்கெட் பண்ணணும். இப்போ இந்த லூப்லேயே 5 டைம்ஸ் டபுள் க்ரோக்கெட் பண்ணணும். மூணு வாட்டி போட்டாச்சு. இப்போது 2 வாட்டி டபுள் க்ரோக்கெட் பண்ணணும். இப்போ இந்த டாப்பில் 2 செயின் போட்டுட்டு மறுபடி 5 வாட்டி டபுள் க்ரோக்கெட் பண்ணணும். அஞ்சு வாட்டி டபுள் க்ரோக்கெட் பண்ணிங்கன்னா இந்த பெட்டல் கம்ப்ளீட் ஆகிடும். த்ரீ 4 அப்புறம் 5. இந்த பெட்டல் முடிஞ்சிச்சு. அடுத்த பெட்டல் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இந்த கேப் இருக்குது இல்லையா, அங்கே வந்து நம்ம 2 வாட்டி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த லூப்பில் அதேமாரி தான் பெட்டல் போடணும். 5 வாட்டி டபுள் க்ரோக்கெட் பண்ணிவிட்டு செயின் 2 போட்டுட்டு மறுபடியும் 5 வாட்டி டபுள் க்ரோக்கெட் பண்ணணும். பெட்டல்ஸ் ஃபுல்லாக இப்படி தாங்க போடணும். போட்டுட்டு நம்ம வந்து ஆல்டர்னேட்டாக வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் பேஸ்ட் பண்ணலாம், இல்லைனா ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டிச் பண்ணிடலாம். இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்டிச் தாங்க. பார்க்குறதுக்கு வந்து பெரிய ஃப்ளவர் மாதிரி இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ்லேயே போட்டுடலாம், கஷ்டமே கிடையாது. இன்றைக்கி ஹேட்டுன்னு இல்லைங்க, குழந்தைங்களுக்கு வந்து பேபி ட்ரெஸ் மாதிரி செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் யூஸ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். த்ரீ 4 5. இப்போது அடுத்த கேப்பில் 2 வாட்டி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பெட்டல் போட வேண்டியது தான். பாருங்கள், நான் ஃபுல்லாக பெட்டல் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த யானை வந்து நான் இப்போ கட் பண்ணிவிட்டு ஹைட் பண்ணிடுறேன். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா யானை பேக் சைடில் நம்ம ஹைட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் 5 பெட்டல் ஃப்ளவர் எப்படி போடுறதுன்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஃப்ளவர் வந்து நடுவில் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் இப்படியே கூட விட்டுறலாம், அது உங்கள் விருப்பம்தான்.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்த மக்கள்ஸ் எல்லாம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.